வெறும் 10 ஓவரில் 207 ரன்கள். கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத முரட்டு சம்பவம். ஒட்டுமொத்த கிரிக்கெட் விதிமுறைகளையும் தகர்த்தெறிந்து ஆப்கானிஸ்தானை பந்தாடிய சூரியவன்சி, அதாவது சுப்மன் கில் தலைமையிலான நம்முடைய இந்திய சீனியர் அணி தற்போது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதல் ஒருநாள் போட்டி முடிவடைந்திருக்கிறது. அந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் இந்த தொடரில் முன்னிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் இரண்டாவது ஒருநாள் போட்டி இன்றைய தினம் தொடங்குகிறது. இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் ஒரு போட்டி மீதம் இருக்கும் போதே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும். ஆகவே இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் எப்படியாவது ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கு கடுமையாக போராடும். அப்படி ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றால்தான் இந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை இன்னும் இன்றோடு உயிர்ப்போடு வைத்திருக்க முடியும். ஆகவே இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்த இரு நாட்டு ரசிகர்களுக்கு மத்தியில் இன்று அதிகமாகவே இருக்கிறது. ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் வாழ்வா சாவா போட்டியாகத்தான் இன்றைய போட்டி மாறியிருக்கிறது. அதே சமயம் இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலேயே வெற்றி பெற்று இந்த தொடரை இப்போதே கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கிறது. இந்த சூழலில்தான் இந்த போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற பயங்கர எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. மேலும் இதே நேரத்தில் இந்திய ஜூனியர் அணியான இந்திய ஏ அணி என சொல்லப்படும் ஜூனியர் வீரர்கள் கொண்ட அணி முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. இந்திய ஏ அணி, இலங்கை ஏ அணி, ஆப்கானிஸ்தான் ஏ அணி என இந்த 3 அணிகளும் முத்தரப்பு தொடரில் விளையாடி வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய சீனியர் அணியை காட்டிலும் இந்த ஜூனியர் அணி மீதான எதிர்பார்ப்பு தான் இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம், இந்த முத்தரப்பு தொடரில் இந்திய ஏ அணியில் ருத்ராஜ் கெய்க்வாட், திலக் வர்மா, சூரியவன்சி உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் இந்திய அணிக்காக விளையாடுகின்றனர். ஆகவே இவர்களின் ஆட்டத்தை பார்க்க இந்திய ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த ஒரு தொடரையும் மிக உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். அதுவும் இன்றைய தினம் இந்திய ஏ அணியும் ஆப்கானிஸ்தான் ஏ அணியும் விளையாடுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் இலங்கை அணியுடன் மோத இருக்கிறது. ஆகவே இந்த போட்டியில் வெற்றி பெற இந்த 2 அணிகளுமே கடுமையாக போராடி வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தொடரில் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியிருக்கிறது. ஆகவே இந்த போட்டியிலும் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது. ஆக ஜூனியர் அணிகளுக்கு எதிரான தொடரை எடுத்துக்கொண்டால் இன்றைய தினம் இந்திய அணிக்கு வாழ்வா சாவா போட்டியாகும். எப்படி? சுப்மன் கில் தலைமையிலான இந்திய சீனியர் அணி பங்கு பெறும் இன்றைய இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தானுக்கு வாழ்வா சாவா போட்டியாக இருக்கும் பட்சத்தில் அதே நாளான இன்றைய தினத்திலேயே இந்திய ஜூனியர் அணி பங்கு பெறும் மற்றொரு போட்டியில் இந்திய அணிக்கு வாழ்வா சாவா போட்டியாக மாறியிருக்கிறது. எப்படி ஒரு கோ இன்சிடென்ட் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இதனால்தான் இந்த இரு தொடருக்கான எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் விறுவிறுப்பாக இருந்து வருகிறது. மேலும் இன்று நடைபெறும் இந்த 2 போட்டிகளை தாண்டி உலகளவில் பேசப்பட்ட நேற்று நடைபெற்ற மற்றொரு போட்டியை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். அதாவது நேற்றைய தினம் இதே இந்திய ஏ அணியும் ஆப்கானிஸ்தான் ஏ அணியும் மோதியது. இந்த போட்டி T20 போட்டியாக நடத்தப்பட்டது. இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய ஏ அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் சூப்பராக விளையாடி, அதுவும் கொடூரத்தனமான அதிரடியில் விளையாடி 23 பந்தில் அரை சதம் எடுத்திருந்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு இவர் மீண்டும் மிரட்டலான ஃபார்முக்கு இந்த ஒரு இன்னிங்ஸ் மூலமாக திரும்பியிருக்கிறார். அதேபோல இவரை தொடர்ந்து இந்த போட்டியில் நம்முடைய சூரியவன்சி களமிறங்கி இவருடைய ஆட்டம் என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் மீண்டும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதாவது சூரியவன்சி எப்போது கிரிக்கெட்டில் காலடி எடுத்து வைத்தாரோ அதிலிருந்தே கிரிக்கெட் சாதனைகள், கிரிக்கெட் விதிமுறைகள், கிரிக்கெட்டில் இதுவரை நம்பப்பட்ட நம்பிக்கைகள் என அனைத்தும் தூள் தூளாக தகர்க்கப்பட்டு வருகிறது. அந்தளவுக்கு வெறும் 14 வயது சிறுவனான இந்த சூரியவன்சி மொத்த கிரிக்கெட் வரலாற்றையும் மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில் இந்த ஒரு போட்டியில் இவர் பேட்டிங் செய்ய களமிறங்கி கொடூரத்தனமான அதிரடியில் மிரட்டியிருந்தார். எந்த அளவுக்கு அதிரடி என்றால், இந்த போட்டியில் ருத்ராஜ் கெய்க்வாட்டின் பேட்டிங்கையும் நம்ம சூரியவன்சியின் பேட்டிங்கையும் மட்டுமே சேர்த்து பார்த்தால் வெறும் 10 ஓவர்களிலேயே 203 ரன்கள் வரை இந்த இருவருமே எடுத்திருக்கின்றனர். ஆமாங்க, அதற்கு காரணம் இந்த போட்டியில் சூரியவன்சி மட்டுமே 37 பந்தில் 147 ரன்கள் வரை எடுத்திருந்தார். அதாவது
37 பந்தில் சதம் அடித்தாலே அது மிகப்பெரிய உலக சாதனையாகும். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அதே 37 பந்தில் 1.5 சதமே அடித்துவிட்டார் சூரியவன்சி. இதில் ருத்ராஜ் கெய்க்வாட் இவர் எதிர்கொண்ட 23 பந்தில் 53 ரன்கள் வரை எடுத்திருந்தார். ஆகவே இந்த இருவரின் பந்துகளையும் ரன்களையும் ஒப்பிட்டு பார்த்தாலே வெறும் 10 ஓவர்களிலேயே இந்திய அணி 203 ரன்கள் வரை எடுத்திருக்கும். இதில் எக்ஸ்ட்ராஸாக 3 ஒய்டுகளும் போடப்பட்டது. ஆக கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு T20 போட்டியில் 10 ஓவர்களில் 203 ரன்கள் என்பதெல்லாம் கிட்டத்தட்ட கனவுல தாங்க சாத்தியம். ஆனால் அதையும் நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது தற்போது இந்திய அணி. அதுவும் எத்தனையோ கிரிக்கெட் ஜாம்பவான்கள் இருக்கும் போதெல்லாம் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது. ஆனால் 14 வயது சிறுவனான சூரியவன்சியால் தான் இப்படி ஒரு சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. அந்தளவுக்கு ருத்ரதாண்டவ அதிரடியை சூரியவன்சி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு போட்டியிலும் அதை தொடர்ந்தும் செய்து வருகிறார். என்ன ஒன்று, இவர் மட்டும் இந்திய சீனியர் அணிக்கு வந்துவிட்டார் என்றால் கண்டிப்பாக இந்திய அணியை எந்த ஒரு அணியாலும் தொட்டு பார்க்கவே முடியாதுங்க. ஆகவே கூடிய விரைவில் சூரியவன்சியை இந்திய சீனியர் அணியில் களமிறக்க BCCI முழுமையாக பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்தளவுக்கு ஒரு அதிரடியை இதற்கு முன்பு கிரிக்கெட் உலகம் பார்த்திருக்கவே முடியாது. இந்த ஒரு போட்டியை தாண்டி சூரியவன்சி களமிறங்கும் ஒவ்வொரு போட்டியிலும் இதே போல ஏதேனும் சில சாதனைகளை செய்து கொண்டேதான் இருக்கிறார். சூரியவன்சி ஒரு போட்டியில் களமிறங்குகிறார் என்றால் 10க்கு 8 போட்டிகளில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து விடுகிறார். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அடுத்த 20 வருடம் கழித்து கிரிக்கெட் வரலாற்றில் அத்தனை சாதனைகளிலும் அழிக்க முடியாத சாதனைகளை படைத்த ஒரே பேட்ஸ்மேன் சூரியவன்சியாக மட்டும்தான் இருப்பார். அந்தளவுக்கு இவருக்கு வயதும் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. அதே போல இவரது அதிரடியும் மற்ற பேட்ஸ்மேன்களை விட அதிகமாகத்தான் இருக்கிறது. மேலும் இப்படியாக இந்திய சீனியர் அணி ஒரு தொடரிலும் இந்திய ஜூனியர் அணி ஒரு தொடரிலும் விளையாடி வரும் இதே சமயத்தில் மற்றொரு பக்கம் இந்திய பெண்கள் அணி T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாடி வருகிறது. இந்த தொடரும் தற்போது உச்சக்கட்ட சுவாரஸ்யமாக நடந்து வருகிறது. அதற்கு காரணம் இந்த உலகக்கோப்பை தொடர் தொடங்கி முதல் போட்டியிலேயே பாகிஸ்தான் அணியை படுதோல்வி அடைய செய்திருக்கிறது இந்திய மகளிர் அணி. ஆகவே இந்த T20 பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தற்போது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய சீனியர் அணியை பொறுத்தவரையில் இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரை எளிதாக கைப்பற்றுமா என்பதை பற்றியும், அதேபோல இந்திய ஜூனியர் அணி ஆப்கானிஸ்தான் ஜூனியர் அணியை இன்று வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி முத்தரப்பு தொடரையும் கைப்பற்றுமா என்பதை பற்றியும், அதோடு இந்திய மகளிர் அணியும் இந்த T20 உலகக்கோப்பை தொடரை கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.